ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குருமா, இடியாப்பத்துக்கான குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், கூடவே கொஞ்சம் தக்காளி, எல்லா தக்காளியும் வெங்காயமும் போட வேண்டாம், கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக தாளிப்புக்கு சேர்க்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க கொண்டைக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் வந்தால் போதும், கடலை வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு, கடலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கான அரைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டைக்கடலை, அது கூட கொஞ்சம் மல்லி இலை, இதை ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்புக்கு சோம்பு, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, இந்த 3 மட்டும் போதும். தாளிச்சுட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை வெந்தால் போதும். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே கூட நம்ம கொண்டைக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டைக்கடலையை ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதித்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஸ்பைசஸ் எதுவும் அதிகமாக ஆட் பண்ணாமல் ஒரு ஈஸியான குருமா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாயமா இடியாப்பத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய்.